இடி மின்னலால் பாதிக்கப்படுறார்கள். எனக்கு தெரிஞ்சது 15 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்போ ஒரு 5-6 வருஷமா அது கூடுதலாக கூட மிக உண்மை. அது சம்பந்தமா கொஞ்சம் விஷயம். அதே மாதிரி ஜாழ்ப்பாண நிலத்தடி நீர் இந்த போத்தல் அடைக்கப்பட்ட நீர் கூறுறதால அந்த நீருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அதுன்ற அமைப்பு எப்படி இருக்கின்ற விஷயம் சொல்லுவாங்க. நான் இந்த இடிமின்னல் புயல் தொடர்பான ஒரு ஆய்வுக்கூட்டு எழுதியிருக்கின்றேன். உண்மையில் நான் இதில் மிக குறிப்பிட காலநிலை மாற்றம் என்பது எங்களுக்கு இந்த இடிமின்னல் வாய்ப்பு அதிகரித்திருக்கின்றது. எவ்வாறு என்றால், இலங்கைக்கு 3 வழிகளில் மழை கிடைக்கின்றது. இலங்கைக்கு ஒன்று மலைத்தடை செயற்பாடு, இரண்டாவது சூறாவளி அல்லது முகப்பு செயற்பாடு, மூன்றாவது மேற்காவுகை செயற்பாடு. இந்த மேற்காவுகை செயற்பாடு என்பது கிடைக்கின்ற அதிகளவான வெப்பநிலை காரணமாக மேற்பரப்பில் இருக்கின்ற நீர் ஆவியாகி சென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் மீண்டும் குளிர்வடைந்து மழையாக பொழிகின்ற செயற்பாடு தான் மேற்காவுகை செயற்பாடு. இந்த மேற்காவுகை செயற்பாடு நடைபெறுகின்ற பொழுது இடிமின்னல் நிகழ்வு அதிகமாகவே இருக்கு. எங்களுக்கு கடந்த 2000 ஆண்டிலிருந்து இந்த இடிமின்னல் மூலம் ஆண்டுதோறும் இறக்கின்ற அளவு கூடியிருக்கின்றது. இந்த மேற்காவுகை செயற்பாட்டால் மழை கிடைக்கின்ற சதவீதம் அதிகரித்திருக்கின்றது. எங்களுக்கு முன்னம் 21% மழை வீழ்ச்சி தான் மேற்காவுகை செயற்பாடு மூலம் கிடைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது 34% மழை வீழ்ச்சி மேற்காவுகை செயற்பாட்டு மூலம் உருவாகின்றது. ஆகவே இதன் அர்த்தம் என்னென்றால், மேற்காவுகை செயற்பாடு அதிகரித்திருக்கின்றது. ஏன்னா காலநிலை மாற்றம் வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றது. அதன் விளைவாக இந்த இடிமின்னல் நிகழ்வும் அதிகரிக்கும் என்பது உண்மை. ஆகவே உண்மையில் ஆண்டு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டு முழுவதுமே பல நிறுவனங்களினால் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றது. அண்மித்த காலத்தில் ஆண்டுதோறும் வடக்கில் 7 பேருக்கு மேல் இடிமின்னலால் பாதிக்கப்பட்டு இறக்கின்றார்கள். மிக அண்மித்த காலத்தில் கூட 7 அலையில் கூட ஒரு இளைஞர் ஒருவர் இறந்திருப்பது செய்திருக்கிறார். ஆகவே இந்த இடிமின்னல் நிகழ்வு என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நிகழ்வு. ஆகவே நான் அன்பான மக்களிடம் வேண்டிக் கொள்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு மழை பொழுதின் பொழுது அல்லது மழைக்கு முன்னான பொழுது அல்லது பின்னான பொழுதுகளில் ஒரு பரந்த வெளிகளில் நிற்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக மழையில் நனைந்தாலும் பரவாயில்லை, மரங்களுக்கு கீழே ஒதுங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கட்டிடங்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பானவை. ஆகவே கட்டிடங்களுக்குள் நிற்க வேண்டும். மரங்களில் அல்லது வேறு இடங்களில் நிற்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இடிமின்னல் நிகழ்வு ஒன்று விளம்பரப் போகுது என்ற விடயத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், மேகம் திரளாக அதிகளவான முகில்களை கொண்டிருக்கும். அதை கார் திரள் முகில் என்ற பெயரில் அழைப்பார்கள். இங்கிலீஷில் கிமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் என்று சொல்லுவார். அது அத்தகைய முகில்கள் வருகின்ற பொழுது மக்கள் அவதானமாக இருந்த வேண்டும். திறந்த வழிகளில் பயணம் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். மின்சார பொருட்கள் இருக்குது. உண்மையில் என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு சிறப்பான செய்தி என்னென்றால், எங்களுக்கு கட்டிடங்களின் உயரங்கள் கூடிக்கொண்டு வருகின்றது. ஆகவே அந்த கட்டிடங்கள் அமைக்கின்ற பொழுது தண்ட அப்சோர்பர் என்றது, அதாவது இடிமின்னல் தாங்கிகளை பொருத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். அப்படி இடிமின்னல் தாங்கிகளை பொருத்துவதை கட்டாயமாக்குவதனூடாக குறித்த ஒரு பிரதேசம் இடிமின்னல் நிகழ்விலிருந்து பாதுகாக்கப்படும்.